ஒரு ஸ்டோரி கேட்கறதுனால ரொம்ப பிடிக்கும், ஸ்டோரி சொல்றதுனால ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஸ்டோரியை நம்ம எப்படி கிரியேட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு ஃப்ரீ வெப்சைட் இருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடிட் பேட். ஸோ இந்த எடிட் பேட் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இந்த எடிட் பேட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் ஒரு 3 டாட்ஸ் இருக்கும். அது வந்து மெனு ஐக்கான்னு சொல்லலாம். ஓகே, இந்த மெனு ஐக்கான் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ டிடெக்டர், paraphrasing tool, plagiarism checker. அதாவது நம்ம ப்ராஜெக்ட்லாம் சப்மிட் பண்ணும்போது எவ்வளவு பிளேஜியரிசம் இதுல இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹியூமனைஸ் ஏஐ டெக்ஸ்ட். ஸோ நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ஹியூமனைஸர் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் சம்மரைசர், ஸ்டோரி ஜெனரேட்டர். ஸோ இந்த ஸ்டோரி ஜெனரேட்டர் கிளிக் பண்ணோம்னா ஓகே, இப்போ என்ன கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடிட் பாக்ஸ்ல உங்களுக்கு ஸ்டோரி என்ன டாபிக்ல வேணும் அப்படின்னு சொல்லி, இப்போ நீங்க ஒரு அனிமல் அப்படின்னா அனிமல் அப்படின்னு கூட டைப் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஸ்டோரி மீடியமா வேணுமா, ஷார்ட்டா வேணுமா, லாங்கா வேணுமா அப்படின்றதையும் அது கேட்கும். அண்ட் தென் ஸ்டோரி ஜானர், அந்த உங்களுக்கு என்ன ஜானர்ல வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கும். ஸ்டாண்டர்ட், எந்த கிளாஸ்க்காக நீங்க கிரியேட் பண்றீங்க, இவ்வளோ டீட்டெயிலிங் கொடுத்துக்கிட்டிங்கன்னா அழகா ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணும். ஸோ இந்த ஸ்டோரி எப்படி கிரியேட் பண்றது, கிரியேட் பண்ண ஸ்டோரி எப்படி ஆடியோவா கன்வெர்ட் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃபுல்லா என்னோட வீடியோ வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ.